இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.19 11th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்ற அணி கொடுத்துருக்காங்க, அதே போல் ஐன்ற அலகு அணியும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, a² - a + d × a = bc - ad × I2 என நிறுவுகன்னு கேட்டிருக்காங்களா. அப்போது இப்போ ஏன்ற அணி கொடுத்துருக்காங்க, ஐன்ற அலகு அணி கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து a² இருக்கா. அப்போது a² என்ன, a × a. இப்போ ஏவையும் பெருக்குன்னா ஒரு அணி கிடைக்கும். அந்த அணி கூட -a + d. இங்கே சேம் ஏவுக்கு பதிலாக ஏன்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணி சுருக்குனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா, கண்டுபிடிக்கலாமா? எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவன் எடுத்து எழுதிட்டு ஏன்ற அணியும் ஐன்ற அணியும் எழுதிக்கோங்க. அடுத்து நிரூபிக்க வேண்டியவன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க கண்டிஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், a² கண்டுபிடிக்கலாமா. a² a × a. ஏன்ற அணி என்ன, abcd இன்ட்டு அதே போல் ஏன்ற அணி abcd. சரிங்களா, இப்போ இங்கே பெருக்கல் இருக்குது சென்டரில், பெருக்கலாமா. பெருக்கும்போது பாருங்கள், முதல் நிரை எடுத்து முதல் நிரல் a × a a² ப்ளஸ் b × c bc. அடுத்து முதல் நிரை எடுத்து இரண்டாவது நிரல் a × b ab ப்ளஸ் b × d bd. அடுத்து இரண்டாவது நிரை எடுத்து முதல் நிரல் c × a cn வரும். ஆனால் நம்ம கொஞ்சம் மாற்றி ஏசின்னு எழுதிக்கலாமா. சிஎன்னால் ஏசினால் ஒன்று தான். அடுத்து ப்ளஸ்ஸு டி × சி டிசின்னு வரும். டிசின்றது ஆர்டராக இருக்கும் மாதிரி சிடி அப்படின்னு மாற்றிக்கலாம். இல்லை நாங்கள் அப்படியே எழுதிக்கிறதுனால அது எழுதிக்க உங்களோட விருப்பம். அடுத்து இரண்டாவது நிரல் எடுத்து இரண்டாவது நிரல் சி × பி சிபின்னு வரும். நம்ம பிசின்னு மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து ப்ளஸ்ஸு டி × டி d². சிபினாலும் பிசினாலும் ஒன்று தான். பெருக்கல் இருக்கிறதுனா கொஞ்சம் ஆர்டராக இருக்கட்டும் மாதிரி ஏசி சிடி பிசின்னு மாற்றி எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கு மேலே சுருக்க முடியாது. இது a² மதிப்பு. இது கண்டிஷன் அப்ளை பண்ணலாமா. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, a² - a + d × a. இப்போ a² அணி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, a² + bc ab × bd AC × CD BC + D² minus A + D × ஏன்ற அணி என்னது, ABCD. சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு இந்த அணி அப்படியே வச்சுக்கலாம். இந்த அணி ஃபஸ்ட்டு மாற்றிடுவோம், மாற்றிட்டு லெஸ் பண்ணிக்கலாம். a² + bc ab + bd ac + cd bc + d² மைனஸ். இப்போ இந்த a + d இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ a கூடயும் பெருக்கணும், b கூடயும் பெருக்கணும், c கூடயும் பெருக்கணும், d கூடயும் பெருக்கணும். பெருக்கலாமா எடுத்து. அப்போ a + d × a. அதே போல் a + d × b. அடுத்து a + d × c a + d × d. இப்போ 4 டேர்ம் கூடயும் எடுத்து அவுட் ஆஃப் பெருக்கியிருக்கோம். இப்போ உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். அதே போலவே பெருக்கலாமா. இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். a² + bc AB + BD AC + CD BC + D² மைனஸ். இப்போ இந்த டேர்மை உள்ளே கொண்டு பெருக்குன்னா a × a a². அடுத்து d × a dன்னு வரும். அதை நம்ம ஆர்டராக ஏடின்னு மாற்றிக்கலாம். அடுத்து a × b AB ப்ளஸ் d × b dbன்னு வரும். அதை நம்ம ஆர்டராக பிடின்னு மாற்றிக்கலாம். அதே போல் a × c AC ப்ளஸ் d × c டிசின்னு வரும்.
அது ஆர்டரை சிடின்னு மாற்றிப்போம். அடுத்து ஏ இன்ட்டு டி ஏடி ப்ளஸ் டி இன்ட்டு டி டி ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் பாருங்கள், இப்போ சென்டரில் பெருக்கல் இருந்தால் நிறை எடுத்து நிறக்குள்ள பெருக்கியிருப்போம். ஆனால் நமக்கு இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கா, அதாவது ஒன்று ப்ளஸ் இருக்கணும் மைனஸ் இருக்கணுங்க, மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே என்ன அணிக்குறி இருக்கோ சேம் அதே போல் மதிப்பு இங்கே இருக்கா, லெஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி சென்ட்ரலில் இருக்கிற மைனஸ், இந்த மைனஸ் அப்போ இந்த பக்கம் வரும்போது இங்கே ப்ளஸ் மதிப்புகள் இருக்கா, இப்போ ப்ராக்கெட் கொடுத்து எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. இதே ப்ளஸ் மதிப்பு இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டு அப்படியே எடுத்து எழுதியிருக்கலாம். பட் மைனஸாக இருக்கிறதுனால ப்ராக்கெட் கொடுத்து எழுதணும். ஏன்னா வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மாறும்போது மைனஸில் மாறும் பார்த்தீங்களா, அதுக்காக. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ரெண்டாவது ஏபி ப்ளஸ் பிடி சென்டரில் இருக்கிற மைனஸ், இந்த மைனஸ் இதுக்கு பின்னாடி தான் வரும், முன்னாடி வராது கணக்கு. சரிங்களா? இங்கே ரெண்டாவது என்ன இருக்குது, ஏபி ப்ளஸ்ஸு பிடி. அதே போல் இங்கே தேர்ட் என்ன இருக்குது, ஏசி ப்ளஸ்ஸு சிடி இருக்கா. அதே போல் இங்கே என்ன இருக்குது, சென்டரில் இருக்கிற மைனஸ், இங்கே ஏசி ப்ளஸ்ஸு சிடி. அடுத்து ஃபோர்த் ஒன் டிசி ப்ளஸ்ஸு டி ஸ்கொயர் சென்ட்ரல் இருக்க மைனஸ், என்ன இருக்குது ஏடி ப்ளஸ்ஸு டி ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் முடிஞ்சளவுக்கு ஈக்குவலாக ஒரே ஈவனாக வரணும் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி எப்படி இருக்கட்டும், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஏடி. அதே போல் இங்கே ஏபி ப்ளஸ் பிடி மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்குன்னா ப்ளஸ் ஏபியாக இருக்கிறது மைனஸ் ஏபியாக மாறும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்றதுனால ப்ளஸ் பிடியாக இருக்கிறது மைனஸ் பிடி. ப்ராக்கெட் கம்பல்சரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே போல் இந்த பக்கம் பாருங்கள், ஏசி ப்ளஸ் சிடி அப்படியே இருக்கட்டும். மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்குன்னா மைனஸ் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏசி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சிடி. அதே போல் இந்த டேர்ம் பாருங்கள், பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏடி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டி ஸ்கொயர். சரிங்களா? இப்போது எதுனா வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாமா. அப்போது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுமா, இந்த டேர்முக்குள்ளே மட்டும்தான் பார்க்கணும் என்னென்ன கேன்சல் ஆகும் அப்படின்றத. இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் பிடி மைனஸ் பிடி கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் சிடி மைனஸ் சிடி கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே பாருங்கள், ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சா. மீதி இருக்கிறத எடுத்து நம்ம எழுதிக்கலாமா. மீதிங்க என்ன இருக்குது, இங்கே ஒரு பிசி இருக்குது மைனஸ் இங்கே ஏடி இருக்குது. இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ 0. இங்கே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ 0. இங்கே என்ன இருக்குது, பிசி இருக்குது, அடுத்து இங்கே ஒரு மைனஸ் ஏடி இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிசி மைனஸ் ஏடி இங்கே ஒன்று இருக்குது, பிசி மைனஸ் ஏடி இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் காமனாக இதை வெளியே எடுத்துடலாமா. இப்போ காமனாக பிசி மைனஸ் ஏடியை வெளியே எடுத்துட்டா இங்கே எதுவுமே இல்லை, அப்படின்னா வரும் 1 வரும். ஏன்னா 1 இன்ட்டு பிசி மைனஸ் ஏடி, அதே பிசி மைனஸ் ஏடி வந்துடுச்சா, 1 கூட பேருக்குன்னா அதே தான் கிடைக்கும். இந்த 0 இந்த 0 அப்படியே வந்துடும். ஏன்னா இதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துருக்கோம். இப்போ என்ன வரும் 1 கூட டேர்ம் இருக்குன்னா சரி நமக்கு இது டேர்ம் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? 1 0 0 1 இது என்னது நமக்கு அலகு அணி. அலகு அணி அப்படின்னும் போது ஐ. அப்போது என்ன வரும், பிசி மைனஸ் ஏடி என்ன இருக்கலாம் I2. உங்களுக்கு டவுட் வரும், நமக்கு அழகு என்ன ஐ மட்டும்தான் வரும், இங்கே ஏன் வந்து I2 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைப்பாக நமக்கு வந்து 2 நிறை 2 நிரல், இப்போ 2x2 மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதனால் இங்கே வந்து 2 போடுறோம். இங்கே ஐன்னு கொடுத்தாலும் I2ன்னு கொடுத்தாலும் மீனிங் ஆஃப் 1 தான். சரிங்களா? அப்போது I ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் ஏ இஸ் ஈக்குவல் பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2. இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு.
ஏன் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.